இன்றைக்கி வந்து நம்ம நவராத்திரி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பாருங்க, இப்படி ஒரு 200 கிராம் பச்சரிசியை எடுத்துக்கோங்க. இதை ஜலத்தில் கொட்டி நன்னா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நார்மலே 5060 எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு அதை எடுத்து உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு நன்னா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கணும். அதை அப்படியே எடுத்து நன்னா ஒரு 10 நிமிஷம் காய போடணும். இப்படி பிடிச்சி பார்த்தா ஈரம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஈரரிசி மாவாக எடுத்துக்கோங்க. அதை வறுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி வறுத்து வச்சது தான் அந்த நம்ம கோகுலாஷ்டமி மாவை தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸு அரிசியை பதப்படுத்துதல்னு கூட நான் போட்டுடுறேன். ஏன்னா அதெல்லாம் காட்டின்னு இருந்தோம்னா வீடியோ லெங்க் ஆகிடுறது. இது ஏற்கனவே புட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும் வீடியோ. அதனால நான் அந்த மாவை தான் எடுத்துட்டுருக்கேன். 200 இந்த படியில் பாதி எடுத்துட்டுருக்கேன். கப்பால் 1 கப்பு, 200 கப்பால் 1 கப்பு. இது வறுத்த மாவு தான், இருந்தாலும் இதை வேணால் உங்களுக்கு நான் லேசாக வறுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க, நன்னா சிகப்பாக வறுபட்டுருது. ஓரளவுக்கு நன்னா அப்படி சிகப்பாக தான் வறுத்துக்கணும். இதை சிகப்பாக வறுபட்டுன்றது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் நிறைய ஆற போட்டுக்கணும். சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போ நம்ம இந்த புட்டுக்கு என்னென்ன சாமான்லாம் போட போகிறோமோ அதை வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பும் தேங்காயும் போட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு நெய் ஒரு 3 ஸ்பூன் குத்தின்னு இருக்கேன். சின்ன ஸ்பூன் தான், குட்டி ஸ்பூனால் 3 ஸ்பூன் குத்தின்னு இருக்கேன். பாருங்க, இப்படி ஒரு புடி எடுத்துன்னு இருக்கேன் நான். ஒரு புடி முந்திரி பருப்பு, 1 கப்புக்கு 1 புடி முந்திரி பருப்பு. இந்த பாருங்க, தேங்காய் அப்படி பல்லாக திருத்தி வச்சுன்னு இருக்கேன். அந்த தேங்காயும் ஒரு பிடி அதிலே போட்டுடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த நெய் வந்து கருகி அது ஒரு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வறுத்துட்டோம்னா போகும். ஏன்னா இழுப்பு சட்டி சூட்டுக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் வறுபட்டுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு வறுத்துட்டோம்னா போகும். இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு சொம்பு ஜலம் விட்டுக்க போகிறோம். ஒரு 1/4 லிட்டர். அதில் அது பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ரொம்ப மஞ்சளை போட்டோம்னாலும் மஞ்சள் வாசனை வந்துடும். புட்டுக்கு குத்தி பிசுறதுக்காக இது. இப்போ முத்து கொதி வரும்போது அணைக்க போகிறோம். தளன்னு 100 டிகிரியில் கொதிக்க வேண்டாம். இப்படி முத்து முத்தாக வரும் இல்லையா, முத்து கொதின்னு லேசாக சுட்டால் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை மாவில் தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கணும். ஜலம் ரொம்ப கொட்டிடக்கூடாது, ஜாஸ்தியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குத்திண்டு அப்படி பெசரணும்.
இப்படி ஒரு வெள்ளை துணி நல்லா அலசி புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் ஈரத்தோடு தான் இருக்குது. இந்த மாவு நம்ம வந்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு அப்படி மூட்டையாக கட்டிக்க வேண்டியது தான். இது இட்லி பானை புதுசு, இப்போ தான் வாங்கின்னு வந்திருக்கா. இதில் பார்த்தேன்னா இந்த பாருங்க, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். இதை முன்னாடியே வேக விட்டு எடுத்துக்கணும். நான் மறந்து போயிட்டேன். பாட்டி அப்படி தான் செய்வாள். இப்போ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஒரு டவராவில் வச்சு இதை என்ன பண்ண போகிறேன், இந்த அடியில் இப்படி ஜலத்தில் வச்சுட போகிறேன். இதை மறந்து போயிட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நானே எடுத்து வச்சுக்க மறந்து போயிட்டேன். இப்போ இந்த தட்டை இதில் வச்சுக்க போகிறோம். இப்போ புட்டு தட்டு வச்சுட்டோம். அதில் இந்த ஜலம் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. பாருங்க, நம்ம வச்சுருக்கோம். பொதுவாக வந்து எதாக இருந்தாலும் ஒரு 8 நிமிஷம் தான் இட்லியாக இருந்தால் கூட, இது 5லேருந்து 8 நிமிஷம் வெந்தால் போகிறோம். அதை கணக்கு பண்ணி நம்ம 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, துவரம்பருப்பை கீழே வச்சுருக்கேன். வச்சுட்டு அது மேலே அந்த புட்டு தட்டு அதை போட்டு நம்ம அந்த புட்டு மாவு கலரணும் இல்லையா, அதை துணியில் முடிஞ்சு உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இது வேகவும் நம்ம பார்ப்போம். ஒரே சூடு. இந்த பாருங்க, உள்ளே வெந்துன்னு இருந்தது இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டோம். அப்படியே உதுத்து விட்டுக்கணும். ஆரித்துன்னா இன்னும் நன்னா உதிர்ந்து கொடுத்துக்கும். இப்போ பாருங்க, நம்ம இதில் துவரம்பருப்பு அள்ளல்லாக தான் போடுவா பாட்டி. நன்னா வெந்து போட மாட்டா. இந்த மாதிரி அள்ளல்லாக தான் போடுவா. இது எதுக்கு இந்த துவரம்பருப்பு போடுவான்னு எனக்கு தெரியல. எதுக்கோ போடுவா. இப்படி அரையும் குறையுமா தான் வெந்திருக்கும் அது. அதனால் நம்மளும் அந்த துவரம்பருப்பை போடுறதுக்காக வேக விட்டுட்டேன். இதுலேயே இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்படி வேக விட்டு வச்சுட்டுருக்கோம் துவரம்பருப்பை. இது கொஞ்சம் ஆறட்டும். இதை வச்சு தான் வேலை பார்க்கணும். இது பாருங்கள், சுடுறது தொட முடியல. காத்தாலே பண்ணிடணும். இதெல்லாம் காத்தாலே பண்ணி வச்சுட்டோன்னா இது ஒரு மணி நேரம் ஊறணும். இந்த இது ஊறினா வேஷ்டியோட நூல் 1 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா இழுத்துக்கிண்டு உதிராக இருக்கும். அதனால் சுண்டெல்லாம் பண்ணுற மாதிரி சாயங்காலமாக பண்ணிக்கலான்னு நினைக்கக்கூடாது. புட்டு மட்டும் காலம்பறையே பண்ணி வச்சிடணும். அது பண்ணி வச்சோம்னா அது ஒரு வாரத்துக்கு இருக்கும். வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம வெந்ததை உதுத்து விட்டு கொஞ்சம் நிறைய ஆற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறவும் வேணால் மிக்சியில் லேசாக ரிவர்ஸில் ஒரு திருப்பிப்போம். அப்போனா நன்னா இன்னும் பூவாக ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதெல்லாம் பாட்டியெல்லாம் பண்ண மாட்டா. பாட்டி என்ன பண்ணுவா தெரியுமா, அதை முரத்தில் போட்டு அதை அப்படியே கொழிப்பா. அது வேணால் உங்களுக்கு நான் அந்த மாதிரி கொழித்து வேணால் காட்டுறேன். பெருசில் கூட போடேம்மா. வெல்லம் வந்து பாருங்க, அருவாமனையில் வச்சு நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 3/4 பாகம் எடுத்துக்க போகிறேன். 1க்கு 3/4. பாருங்க, இதை நம்ம இதில் மிக்சியில் போட்டு அந்த கட்டி உருண்டை இருந்தது பாருங்க, அதெல்லாம் அப்படி பொடிச்சிட்டோம். அவள் பாவம் அந்த நாளில் வச்சுட்டு முரத்தில் வச்சுட்டு தேய்ச்சி பண்ணின்னு இருப்பா. நம்ம இப்போ சார் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நல்லா உதிராக வந்துடுத்து பாருங்க. இந்த பாருங்க, இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அந்த துவரம்பருப்பு வேக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருக்கேன். மிச்சம் அதோ இருக்குது, அதை போடலை. போட்டு இப்போ ரெடி பண்ணிண்டாச்சு. மாவு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாகு தான். இந்த பாருங்க,
முக்கால் படி இதில் ஒரு படி மாவு எடுத்துட்டதுக்கு முக்கால் படி வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இதில் மண் இருக்குது. எப்போ நான் சொல்லுவேன் பாருங்க மண் இல்லை அப்படின்னு. இந்த தடவை மண் இருக்குது தெரியறது பாருங்க, கரகரன்னு சத்தம் கேட்குறது. அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை வடிக்கட்ட போகிறோம். இப்போ இந்த பாருங்க அடியில் மண்ணாக இருக்குது பாருங்க. பாகை உருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே கலரும் போதே கருன்னு சத்தம் கேட்டால் மண் இருக்குது, இல்லைன்னா மண் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இது பண்ணும்போது இந்த வெள்ளத்தில் மண் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் நம்ம இதோட ரெடியாக வடிக்கட்டலாம். பாருங்க வெள்ளத்தை நம்ம இந்த கிண்ணத்தில் குத்தி வச்சுருக்கோம். நான் வடிகட்டிலெல்லாம் வடிகட்டலை, அப்படியே செடிமெண்ட் ஆகி கீழே நின்றுடும். அப்படியே நம்ம மேலோட குத்திக்க வேண்டியது தான். கீழே அப்படியே நின்றுடும். இதை அப்படியே வச்சிட வேண்டியது தான். இப்படி வடிகட்டின்றாலே போகிறோம். லேசாக துளிமண்ணு இருக்குது, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இழுப்பு சட்டியாக நம்ம அதை அடியில் இருந்ததெல்லாம் தேய்ச்சி அலம்பி திருப்பியும் நம்ம வந்து இந்த பாகை போட்டிருக்கோம். திருப்பி ஆயின்ட்டுருக்கு பாகு. தெரியுறதா? டங்கு பதம் இதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பாருங்க கொஞ்சோண்டு தான் நான் எடுத்திருக்கேன், அதுவே பாகு துருண்டு இருக்குது. இன்னும் நான் அதில் அள்ளினேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க டம்முன்னு சத்தம் கேட்குறது பாருங்க. அவ்வளோதான், பதம் வந்துடுத்து. சூட்டு அடுப்புலேயே வச்சுக்கூடாது. அடுப்புலேருந்து இறக்கிட்டோம்னா தான் சரியாக வரும். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம். இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுருவோம் அதுலேயே. இது உங்கள் இஷ்டம்தான், கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா போட்டுக்கலாம். அது நம்ம சாப்பிட்றத பொறுத்தது, நம்ம அதில் இருக்கிற வாழை பொறுத்தது. இப்போ பாருங்க, இதில் நம்ம முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் இந்த பாகோடு சேர்த்து போட்டு இந்த வேக வச்சுருந்த மாவையும் போட்டு கலரியாச்சு. அவ்வளோதான், புட்டு ரெடி. தெரியுறதா? ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உதிராக வருது, தெரியுறதா? அவ்வளவுதான், புட்டு ரெடி. இப்போ இதே நம்ம வந்து 1க்கு 1 வெல்லம் போட்டுட்டோன்னா என்ன இருக்குன்னா அப்படியே கோத்துன்னு நிற்கும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன ஆகும்னு கேட்டால்னா, ஒரு மணி நேரம் விட்டகள்னா இப்படி புட்டாயிடும். பண்ணும்போது சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். இப்படி 1 மணி நேரம் விட்டுட்டேன்னா இப்படி புட்டு மாதிரி ஆகிடும். இது நான் உங்களுக்கு வீடியோ உடனே முடித்து காட்டணுங்கிறதுக்காக நான் 3/4 பங்கு தான் இப்போ போட்டிருக்கேன். இல்லைன்னா 1 பங்கு வெல்லம் போடுவேன் நான், கொஞ்சம் நன்னா திதிப்பாக இருக்கும் அப்படின்னு. அது அப்புறமா மெதுவாக உதிர்ந்துக்கும். இது உங்களுக்கு இப்போவே உதிர்த்து காட்டிட்டேன். நம்ம புட்டு ரெடி. வெள்ளிக்கிழமை புட்டு ரெடி. மதுரையில் ரொம்ப விசேஷமானது இந்த புட்டு திருநாள். ஆவணி மாதம் மூல நட்சத்திரம், ஆவணி மூல திருநாள் சொல்வா. அன்றைக்கி இந்த புட்டு தான் ரொம்ப விசேஷம். அதுக்கு இப்படித்தான் வைகையில் வெள்ளம் வந்துட்டான். பாலம் கட்டுறதுக்காக வேண்டி ராஜா ஆத்தாத்துக்கு ஒருத்தர் வரணுன்னாராம். ஒரு வந்திப்பாட்டின்னு இருந்தாலாம், அவளுக்கு குழந்தை இல்லையா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா கூலிக்கு ஒரு ஆள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கேட்டானா, அம்மா கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு. வேணும் அப்படின்னாலாம். நீ எனக்கு கூலி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னாலாம், புட்டு கொடு அப்படின்னா. சரி அப்படின்னாலாம். அப்படி இல்லை, உதிர்ந்து போகிற புட்டெல்லாம் எனக்கு, உதிராத புட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி சிவன் சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டாலாம் அந்த பாட்டி. இப்போ நம்ம இந்த புட்டை பார்ப்போம். இது வந்தி பாட்டிக்கா இல்லை சொக்கேசருக்கா அப்படின்னு பார்ப்போம். சொக்கநாதருக்கா இது வந்தி பாட்டிக்கா, இது யாருக்குன்னு பார்ப்போம்.
ஆஹா, சொக்கநாதருக்கு தான் இந்த பாருங்கோ உதுத்து போயிடுத்து. இப்படி தான் இந்த ஊரில் கதை, புட்டு திருநாள் கதை. அந்த புட்டு திருநாள் அன்றைக்கி புட்டு பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணுவா. அது இப்போவும் அதே மாதிரியே நடித்து காட்டுவா. ராஜா ஒருத்தர் யானை மேலே ஒரு ஒரு குறுக்கள் யானை மேலே வருவார். அதுக்கப்புறம் ஒரு குறுக்கள் வந்து தங்கத்தாலான கூட மம்புட்டி எல்லாத்தையும் தலைக்கு வச்சுன்னு படுத்துன்னு இருப்பார். ராஜா வந்து பெரம்பால் ஒரு அடி கொடுப்பார் அவருக்கு. ஏன்னா அவர் உதுந்துட்டே இருந்து தான் ஒன்று கூட முழுசாக இல்லையா. அதனால சரி அவர் அந்த உதிர்ந்ததை மட்டும் சாப்பிட்டு போகிறேன்னு சாப்பிட்டுட்டே இருந்தாராம். வேலையே பார்க்கலையா. அதனால ராஜா ஒரு அடி கொடுத்தாங்க இருக்கிறவா மேலெல்லாம் அந்த அடிபட்டு தான். அப்படின்னா வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நான் தான் சொக்கேசர்னு சொல்லிட்டு அவர் அந்த 64 திருவிளையாடலில் ஒரு விளையாடலை காமிச்சிட்டு அவர் போனாராம். சரி நம்மளது வந்திப்பாட்டியோட புட்டா இல்லை இவர் தான் பார்த்தா உதிர்ந்து போயிடுத்து. அதான் இந்த ஊரில் இந்த புட்டுக்கான ஒரு கதை. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை சுண்டல் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை புட்டு, அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை. இதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணுவா. ஆனால் இந்த தடவை வெள்ளிக்கிழமை வந்து துர்க்கைக்கு உண்டான நாள்லேயே வந்துடுறது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த மொச்சக்கொட்டையும் புட்டும் தான் பண்ணுவாள். அப்புறம் மாலாடு பண்ணுவாள். இது தான் பண்ணுவாள். இப்போ அதனால நான் மொச்சக்கொட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா முதல் நாள் ராத்திரியே இதையும் நான் ஊற வச்சுட்டு அது ஜலம் விட்டு உப்பு போட்டு இதையும் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை பார்ப்போம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். இதுக்கெல்லாம் ரொம்ப கடுகு போட வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் கீழே போய் நின்றுக்கும். அதனால் நான் போடுறதில்ல. இந்த சுண்டலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 2 மிளகாத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா அதில் காட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு மிளகாத்தல் கூட கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை ஏன்னா மொச்சக்கொட்டைக்கு கொஞ்சம் கூட போடணும். அது வாய்வுன்னு சொல்வா. எல்லாம் வாய்வு இல்லைன்னா எல்லாம் தான் வாய்வு. அதில் இது கொஞ்சம் கூடுதலான வாய்வு, அவ்வளோதான். ஒரு மிளகாத்தல் போட்டுருக்கேன். மொச்சக்கொட்டையும் 1/4 கிலோ தான். 1/4 கிலோ தான் போட்டால் என்ன பாருங்க எவ்வளவு கண்டு இருக்குன்னு பாருங்க. கருவேப்பிலை ஒரு பொடி பெரும்புடியாக. ஏன்னா இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வெள்ளம் கசப்பாக இருக்குது, அதுவாக இருக்குது, ஏதோ சொல்லுவா. அதெல்லாம் கசக்காது, நன்னா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மொச்சக்கொட்டை சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவா. அதனால் இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா தேங்காயை துளி கூடுதலாக போட்டுக்கணும். கொண்டக்கடலைக்கு தேங்காயே போடாட்டாலும் கொண்டக்கடலையில் சாப்பிடுவா. இதுக்கு கொஞ்சம் தேங்காயை கூடுதலாக போட்டுக்கணும். தேங்காயை ஏன் நம்ம ஒரு வதக்குறோன்னா முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுட்டா கூட அது வந்து அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி வாசனை வந்துடும், நன்னா இருக்காது. அதனால் தேங்காயை ஒரு சுற்றிக்கணும்பா பாட்டி. நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சுட்டு இருக்கோமே, இந்த ஆலினால் அழகு சுந்தரி, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். இதுக்கும் அதையே போட்டுன்ட்டேன். எனக்கு வேறு ஏதோ போடணுன்னு தான் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, இதையே போட்டேன். ஜலம் இருக்கக்கூடாது. ஜலத்தை நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா அது வந்து நல்லா அந்த மாதிரி கலரவும் செய்யணும். சுண்டல் தானே அப்படின்னு ஒரு 2 வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டுலாம் கெட்டுப்பிடும். இப்படி நல்லா கார்த்தாலே பண்ணி, ஏன்னா கார்த்தாலே சுண்டல்லாம் காலம்பரையே பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் சாயங்காலம் விநியோகம் பண்ணுவாள். என்ன மாதிரி ஏதாவது 2 சோம்பேறி இருந்ததுன்னா தான் அதெல்லாம் சாயங்காலம் பண்ணுவோம். ஆனால் நான் பாட்டி காலம்பரையே பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தாலே பண்ணிவிடுவேன். சில சமயம் தான் சாயங்காலம் பண்ணுவேன். அதனால் அப்படி நம்ம பண்ணிவிட்டு இதை வைக்கும் பொழுது அப்போ தான் கெட்டு போகாது. இந்த காலத்தில் எல்லோரும் கார்த்தாலே வேறு நிறைய பேர் வராளே கொலுவுக்கு. அப்புறம் நம்ம கார்த்தாலே பண்ணால்னா அவளுக்குலாம் வரவாளுக்கு என்ன வச்சு கொடுக்குறது. அதனால் நம்ம கார்த்தாலே பண்ணி வச்சுன்றோணும். அப்போ இப்படி நன்னா வதக்கி எடுத்து வச்சுட்டேன்னா கெட்டே போகாது, அப்படியே நன்னா இருக்கும். மொச்சக்கொட்டை சுண்டல் ரெடி.
வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் ரெடி. புளியோதரை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க.